தித்திக்கின்ற தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான் ஆர் அன்பில் ஆகாஷ், பிஎஸ்சி சைக்காலஜி 3rd இயர். தித்திக்கின்ற தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கின்ற இத்தென்னகத்தில் அன்றும் என்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழிற்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் சாரங்கன் உடைத்த சரமடையா வானம் அவிழ்த்து விட்ட வண்ணமழையா விண்ணிலே எறிந்து விழுகின்ற பனித்துளிகள் மண்ணிலே விழுந்து மரணித்து போகிறதற்கு முன்னால் ஒரு புள்ளிலே விழுந்து புலகாங்கிதம் அடைவது போல நான் நடை போட்டு வரும்போது என்னை எடை போட்டு பார்க்கின்ற நடுவர் பெருமக்கள் அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பூமணக்க பால் மணக்க புது பொங்கல் நெய் மணக்க, பூமணக்க பால் மணக்க புது பொங்கல் நெய் மணக்க கன்னி தமிழ் கலந்து பேச வந்திருக்கின்றேன். என்னுடைய தலைப்பை பற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்போ எனக்குள் பாரதி. ஆம், எனக்குள் பாரதி எப்படி வந்தான்? கிட்டத்தட்ட நான் 1ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன். அப்போது எனக்கு தமிழிலே ஒரு பாடல், அந்த பாடலுடைய அர்த்தம் எனக்கு அப்போது புரியவில்லை, ஆனால் இப்போது புரிகிறது. ஆம், அப்போது சாதிகள் இல்லை அடி பாப்பா என்கின்ற பாடல் தான் அது. அதன் மூலம் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், பிஞ்சுகளின் நெஞ்சில் நெஞ்சை விளைத்து கொண்டிருப்பவர்களுக்கு சவுக்கடியாக இருந்தது அந்த பாடல். பின்பு காலங்கள் கடந்தன. நான் 3ஆம் வகுப்பு வந்தேன். அப்போது பாரதி எனக்குள் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருந்தான். ஆம், சமூக அறிவியல் பாடத்திட்டத்திலே ஒரு பாடம் இந்திய சுதந்திர போராட்டம் என்கின்ற பாடம் அது. அப்போது ஒரு பாடல் அதற்கு கீழே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. நாம் சுதந்திரம் அடைந்தது 1947. ஆனால் இப்பாடல் அதற்கு முன்பே இயற்றப்பட்டிருக்கிறது. அப்போது நான் எண்ணி பார்த்தேன், இவன் நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே, அதாவது அடிமையாக இருந்தபோதே ஆங்கிலேயனுடைய கண்ணில் மண்ணை தூவியவன் பாரதி என்று தெரிந்து கொண்டேன். பின்பு மீண்டும் காலங்கள் கடந்தன. நான் 11ஆம் வகுப்பு வந்தேன். அது நான் பருவம் அடைந்திருந்த வயது. அப்போது தமிழிலே ஒரு பாடல், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாணி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இதன் மூலம் பாரதி எனக்கு சொல்வது என்னவென்றால், இந்த சமுதாயத்திலே நீ காண்கின்ற அநீதிகளையும் நீ காண்கின்ற குற்றங்களையும் எவ்வித அச்சமும் இல்லாமல் எவ்வித பயமும் இல்லாமல் அந்த வானமே உன்னுடைய தலையில் வந்து விழுந்தாலும் நீ அதனை கண்டு பயப்படாமல் கேள்வி கேட்க வேண்டும் என்று எனக்குள்ளே அவன் உறுத்தினான். பின்பு நான் கல்லூரிக்கு வந்தேன். அங்கேயும் எனக்கு பாரதி. என்னுடைய காதலியை காணும் போதும் எனக்குள் பாரதி தான். ஆம், நிறைத்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேனடி தோழி என்று என்னுடைய காதலியை காணும் போதும் எனக்குள் பாரதியின் பாடல்கள் தான் ஒலித்தன. நானோ ஒரு முதல் தலைமுறை வாக்காளன். அப்போது நான் முதன்முறையாக வாக்களிக்க செல்லும் போதும் எனக்குள் பாரதி தான். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஆம், இந்த பாடல் தான் எனக்குள் ஒலித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் என்னுடைய தந்தையார் நாட்டிற்காக நான் ஆற்றப்போகின்ற முதல் கடமை அது. அந்த ஒரு மகிழ்ச்சியிலும் அந்த ஒரு பாடலை எண்ணிக்கொண்டும் தான் என்னுடைய வாக்கையும் நான் முதலில் செலுத்தினேன். இவ்வாறாக பாரதி பித்தனை போல் அலைந்த பித்தன் கிடையாது, சித்தனை போல் அலைந்த சித்தனும் கிடையாது. அவன் தமிழ் பித்து பிடித்த சித்தன். அவனுக்கென்று பாரதி தாசன் மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் தாசனாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, வில்லி பாரதத்திலே பாடலாசிரியர் கண்ணபுரானை பார்த்து ஒரு பாடல் பாடியிருப்பார். முன்னமே துயிந்தருளிய முதுபயோததியோ பன்னகாதிக பாயலோ பச்சையாலிலையோ சொன்ன 4 வகை சுருதியோ கருதி நீ எதற்கு என்னமா தவம் செய்தது இந்த பாரத நாடு கண்ணனே உன்னை நாங்கள் பெறுவதற்கென்று. ஆனால் நான் பாடுகின்றேன், முன்னமே துயிந்தருளிய முதுபயோததியோ பன்னகாதிக பாயலோ பச்சையாலிலையோ சொன்ன 4 வகை சுருதியோ கருதி நீ எதற்கு என்னமா தவம் செய்தது இந்த பாரத நாடு பாரதியே உன்னை நாங்கள் பெறுவதற்கு. இன்று எனக்குள் மட்டும் பாரதி இல்லை, உங்கள் அனைவருக்குள்ளாரும் பாரதி இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். அதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இன்றளவும் சரி என்றளவும் சரி நாம் பாரதியினுடைய பாடல்களை கேட்டு இந்த சமுதாயத்திலே நடக்கின்ற அநீதி அக்கிரமங்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டுமே. ஆனால் நான் ஒருவன் மட்டும் பாரதியை பற்றி பேசக்கூடாது. அடுத்த முறை நீங்கள் அனைவரும் பாரதியை பற்றி பேச வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.